ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் கேட்ட ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லைங்க, குயிக்காக வந்து ஒரு 2 வாரத்துக்கு வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு க்ரீம் தான். முகத்துக்கு மட்டும் இல்லை, இது வந்து ஒரே க்ரீமில் கழுத்து கருவளையம், கண்ணு கருவளையம், மங்கு மெயின் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கருப்பாக வந்து பார்த்திங்கன்னா பருக்கள் வந்து முகம் வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்கிறது, முகம் சுருக்கம் இருக்கிறது, முகத்தில் அந்த பருக்கள் இருந்து சீல் வடிகிறது, அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தான். அந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு சூப்பரான ரொம்ப நாள் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு க்ரீம் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த க்ரீம் வந்து அவ்வளோ எஃபெக்ட்டு. கைகள் கால்கள் நீங்கள் எங்கே வேணாலும் கருவளையம் இருக்கிற பக்கம் நீங்கள் வந்து அந்த கையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா விரலெல்லாம் நல்லா ஒரு கருப்பாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கிற இடத்துல சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இதை நல்லா ஒரு 15 நிமிஷம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெறும் தண்ணியில் அலசி பார்த்தீங்க அப்படின்னா செம்ம ரிசல்ட் தரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு க்ரீம் தான். அது மட்டும் இல்லைங்க, பார்லர் பக்கமே நீங்கள் போக தேவை இருக்காது. அந்த அளவுக்கு இந்த க்ரீம் வந்து செம்ம ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக இதை வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ரெடி பண்ணி போட்டுட்டு நீங்கள் ஒரே வாரம் மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இப்போது இது என்ன க்ரீமு, என்ன பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாமா? வாங்க பார்த்துடலாம். இந்த ஃபேஸ் பேக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அரிசி வந்து நல்லா ஒரு பச்சரிசி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும். இப்போ இதை வந்து நம்ம இந்த அளவுக்கு வந்து ஊற வச்சாச்சு. நான் வந்து ஒரு முகத்துக்கு உடம்புக்கு நீங்கள் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த க்ரீமை ஃப்ரிட்ஜில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதிகமாக ரெடி பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரிசி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு இந்த அரிசியை வந்து ஊற வச்சுருக்கேன். இதை நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இந்த அரிசியோடு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் எனக்கு வந்து மங்கு போகலை, கரும்புள்ளி போகலை, முகம் சுருக்கம் இருக்குது, முகம் வந்து வெள்ளையே ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்க முகம் மட்டும் இல்லைங்க, கை கால் கழுத்து எல்லா இடத்துலையும் நம்ம போட்டுக்கலாம். உடல் முழுவதும் வந்து வெள்ளையாகணும்னா இந்த ஒரு க்ரீம் வந்து போதும். அப்போ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தான். இப்போ இந்த அரிசியை ஊற வச்சுட்டு இது கூட நம்ம 2 முக்கியமான ஒரு பொருளை வந்து சேர்க்க போகிறோம். இந்த அரிசியோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கற்பூரவள்ளி இலையை வந்து எடுத்துருக்கோம். நல்லா அந்த குட்டி குட்டியாக பிஞ்சு இலையாக வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து என்னென்னா நம்ம முகத்தில் இருக்கிற அந்த மங்கு, கரும்புள்ளி, அந்த முக சுருக்கங்கள் அதெல்லாமே வந்து எடுத்துரும். கிட்டத்தட்ட ஒரு குட்டி இலையாக இருக்கிறதுனால ஒரு 10 இலைக்கு பக்கம் நல்லா கழுவிடுங்க. இந்த மாதிரி கழுவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இலையும் நம்ம அரிசியோடு சேர்த்து அரைக்க போகிறோம். இது கூட அடுத்ததாக நம்ம வந்து எடுத்துருக்கிறது துளசி இலை. இந்த துளசி வந்து பார்த்திங்கன்னா அந்த மங்கு மட்டும் இல்லைங்க, இதில் இருக்கிற அந்த காரத்தன்மை வந்து அடுத்தடுத்து அந்த முகத்தில் இருக்கிற அந்த கரும்புள்ளி வர இந்த சீல் வடிகிறது அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து கட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நல்ல முகப்பொழிவை வந்து கொடுக்கும் துளசி இலை. இது வந்து கண்டிப்பாக துளசி இலை ஸ்கிப் பண்ணாமல் வந்து சேர்த்துக்கோங்க. கற்பூரவள்ளி இலை 10 எடுக்கிறீங்க அப்படின்னா துளசி இலையும் 10 எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எப்படி க்ரீம் ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா கழுவிக்கோங்க. காரமெல்லாம் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம முகத்துக்கு அப்ளை பண்ணுறதுனால. இப்போது நம்ம அந்த எடுத்து வச்சுக்கிற அந்த இலையும் இதில் போட்டுக்கலாம். தண்ணி வந்து வேறு ஒரு இதில் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வடித்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. அளவாக தான் ஊற்றி அரைக்க போகிறோம். இதை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். அரைப்படுற அளவுக்கு வந்து தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. வேறு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த தண்ணியவே ஃபுல்லாக வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த கற்பூரவள்ளி, துளசி, அரிசி 3 உள்ளே போட்டாச்சு. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ பாருங்கள், அந்த அரிசியும் நம்ம போட்ட அந்த இலைகள் எல்லாமே அரைப்பட்டுருச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் இந்த மாதிரி நல்லா அரைப்பட்டுறணும். அரைக்கிற அளவுக்கு சின்ன ஜாரில் போட்டு அரைச்சிங்கன்னா ஃபுல்லாக வந்து அரைப்பட்டுரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு க்ரீன் ஷேடாக வந்து நம்மளுக்கு அந்த அரிசியோட இதுவும் வந்து நல்லா சூப்பராக வந்து கிடச்சிருக்கு. இப்போ இது எப்படி க்ரீம் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போது இது நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு லைட்டாக வந்து நம்ம அந்த அரிசி தண்ணி மீத வச்சுருக்கு அதையும் இதுலேயே வந்து சேர்த்துருங்க. சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம்.
அடுப்பில் ஒரு சின்னதாக இந்த மாதிரி ஸ்டீல் பாத்திரம் ஒன்று வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா ஏதாவது நான்ஸ்டிக் கடாய் அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு தான் நம்ம ரெடி பண்ணணும். ரொம்பவுமே கம்மியாக வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுக்கிற இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இப்போ இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் வந்து ஃபேஸில் வந்து நம்ம போடுறப்போ அந்த கொஞ்சமாக அந்த திப்பு திப்பாக இல்லாமல் இருக்கும். அதனால் வடிகட்டியில் நல்லா வந்து வடித்து எடுத்துருங்க. இப்போ இது வந்து நல்லா ஒரு க்ரீம் பதத்துக்கு வரும். அது வரைக்கும் நம்ம இதை வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. நல்ல ஒரு க்ரீம் பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இது வந்து கழுத்தெல்லாம் நிறைய பேருக்கு கருமையாக இருக்கும். கண்ணுக்கு கீழே எண்ணெய் போட்டாலும் கருவளை வந்து ரெடி ஆகலைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாகவே நான் ஓமவல்லி ஃபேஸ் பேக் வந்து ஒன்று போட்டிருக்கேன். ஆனால் அதை விட இது ரொம்பவுமே எஃபெக்டாக வேலை செய்யும். நிறைய பேர் மங்குக்கும் அந்த கரும்புள்ளிகள் விழுகுதுக்கா என்ன பண்ணுறதுன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து போட்டுட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டும் பண்ணுங்கள். எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஷேர் பண்ணுறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு சில டிப்ஸ் தேவைப்படலைனாலும் நம்ம ஷேரிங் பண்ணுறப்போ கமெண்ட்ஸுக்கு நல்லதாக சொல்கிறப்போ அடுத்தவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக போய் சேரும். இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பாருங்கள் திக்காயிட்டே வருது. இதனால் ஒரு ஆலோவேரா ஜெல்லு க்ரீன் கலரில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்து இந்த க்ரீம் வந்து நமக்கு கிடைக்கும். இதை வந்து அடிப்பிடிக்காமல் கண்டிப்பாக சிம்மில் வச்சு அடிப்பிடிக்காமல் இதை நீங்கள் இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருங்க. இல்லை அப்படின்னா அடி பிடிச்சிரும். ரொம்பவுமே சிம்மில் வச்சுக்கலாம். இந்த ஃபேஸ் பேக் வந்து பார்த்திங்கன்னா முகத்தில் ஆயிலெல்லாம் வடியுது இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம துளசி சேர்த்துருக்கிறதுனால அந்த ஆயில் பசையெல்லாம் சுத்தமாக எடுத்துருங்க. அவ்வளோ ஒரு இது எல்லா ஃபேஸ்க்குமே வந்து யூஸ் பண்ணலாம். அலர்ஜி அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. இது வந்து நல்லா உங்கள் முகத்தில் வந்து இந்த வீக்கமாக இருக்கிறது, முகமெல்லாம் ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா பயங்கர வீக்கமாக இருக்கும் முகப்பொருட்கள்னால. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த கற்பூரவல்லியும் துளசியும் அந்த நீரெல்லாம் வந்து எடுத்துரும். அப்போ முகம் வந்து நல்லா சாஃப்டாகவும் அழகாகவும் இருக்கும். நல்ல கலராகவும் நல்லா பருக்கள் இல்லாமல் ஷைனிங்காக முகம் வேணும் அப்படின்னா இந்த க்ரீமை நீங்கள் ரெகுலராக வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு டைம் நிறைய பேர் அதை ஒரு கமெண்ட் கேட்குறீங்க, அக்கா இந்த க்ரீம் எல்லா டைம் யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு. இந்த க்ரீம் வந்து டே ஒரு தடவை மட்டும் காலையில் யூஸ் பண்ணாலும் ஓகே, இல்லை நைட் யூஸ் பண்ணாலும் சரி, ஒரு டைம் வந்து யூஸ் பண்ணாலே போதும். இது தொடர்ந்து ஒரு வாரம் மட்டும் நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்கள் முகத்தில் இருக்கிற அந்த டாட் வந்து எதுவுமே இருக்காது. கருப்பு டாட் மட்டும் இல்லை, எதுவுமே இருக்காது. முகம் வந்து நல்லா ப்யூராக வெள்ளையாயிரும். நல்ல ரிசல்ட் கொடுக்கும். திக்காக ஆகிட்டே இருக்குது பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் திக்காகட்டும், உங்களுக்கே தெரியும். நல்லா வந்து அப்படியே திக்காகிட்டே இருக்குது. இப்போது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு 2 சொட்டு மட்டும் லெமன் ஜூஸ் வந்து விதைகள் விழாமல் பார்த்து அந்த ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா உங்கள் முகத்தில் அந்த கரைகளை சுத்தமாக எடுத்துரும். அதே மாதிரி க்ரீமை வந்து ரொம்ப நாளைக்கு கெடாமல் வச்சுருக்கும். அதுக்காக தான் இந்த லெமன் ஜூஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இது ஆப்ஷனல் தான். தேவைன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக லெமன் ஜூஸ் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஆனால் லெமன் ஜூஸ் வந்து ஒரு 2 சொட்டு சேர்க்கறதுனால எந்த அலர்ஜியும் ஒன்றும் வராது. ஆனால் லெமன் ஜூஸ் வந்து சேர்த்திங்க அப்படின்னா உங்கள் முகம் நல்லா வந்து வெள்ளையாகும். அந்த கரையெல்லாம் வந்து குயிக்காக வந்து 2-3 நாள்லேயே நல்லாவே வந்து அந்த மங்கெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் எடுத்துரும். இப்போ நல்லாவே ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம கீழே இறக்கிடலாம். இப்போ அதே பவுலில் நம்ம கீழே இறக்கிட்டு அந்த க்ரீம் இதில் மாற்றிக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா திக்காகிட்டே இருக்கும். நல்லா ஒரு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஜில்னஸாக வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். வெளியில் வைக்கிறத ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 2-3 வாரத்துக்கு கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து சரியான பொருளை வந்து நம்ம சேர்த்துருக்கோம். நல்லா காரத்தன்மையாகவும். இப்போ ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கலரே எதுவும் நம்ம சேர்க்கலை. அரிசியோட அந்த திக்னஸ் வந்து நீங்கள் அரிசி மாவு செய்கிறத விட இந்த மாதிரி வந்து அரிசியை ஊற வச்சு நம்ம அரைக்கிறப்ப அந்த ஒரிஜினல் வந்து சுத்தமாக நம்மளுக்கு அந்த க்ரீம் செம்மையாக கிடைக்கும். நிறைய காசு செலவு பண்ணி இந்த பார்லரில் இந்த ரைஸ் க்ரீமை வந்து ரெடி பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிறப்போ இதை ரெடி பண்ணி ஒரு சின்ன பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு டெய்லி ஒரு டைம் வந்து யூஸ் பண்ணால் போதும். நீங்கள் காலையில் டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் நைட்டில்
நைட்டில் வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 15 நிமிஷம் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கை, கால், கழுத்து நீங்கள் குளிக்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் குளிச்சுக்கலாம். நல்லாவே ரிசல்ட் கிடைக்குங்க. இதை ஒரு வாரம் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் எப்படி அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு மீதியை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு குட்டி பாட்டிலில் ஸ்டோரிங் பண்ணிட்டேன். இந்த மாதிரி வந்து பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. வச்சுட்டிங்க அப்படின்னா இது வந்து 2 வாரத்துக்கு நீங்கள் பாருங்கள், ஒரு லைட்டாக எடுத்திங்கனாவே இந்த க்ரீம் ரொம்ப சூப்பராக கிடைக்கும். இதை வந்து நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இது வந்து ஒரு 2 வாரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கை, கால் அந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரியெல்லாம் இந்த கருப்பு கருப்பாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இதுக்கெல்லாம் 15 நிமிஷம் நல்லா மசாஜ் கொடுத்து கழுவுனிங்கன்னா நல்லா வந்து சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். இப்போ எப்படி அப்ளை பண்ணுறான்னு பார்க்கலாம். இப்போ மீதி இருக்கிறது எல்லாத்தையும் நான் கையில் வந்து அப்ளை, இத்தனை நாள் வந்து நான் உங்களுக்கு முகத்தில் காமிச்சிருக்கேன். இப்போ கை வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. முகத்துலேயே நான் அப்ளை பண்ணிவிட்டேன். நல்லா ரிசல்ட் வந்துச்சு. இப்போ கை 2 கை நம்ம இந்த மாதிரி இருக்குது, நல்லா பாருங்கள். இப்போ வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டு கழுவி பார்க்கலாம். இந்த மாதிரி இந்த விரல் இதுலலாம் பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த கருப்பு கருப்பாக இருக்கும். இந்த இடத்துலலாம் நல்லா இந்த மாதிரி வந்து மசாஜ் கொடுங்க. அதே மாதிரி மங்கு முகத்தில் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலலாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் தேய்ச்சி விட்டு 15 நிமிஷம் நல்லா காய விட்டுறணும். மங்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த மங்கு மேலே இந்த மாதிரி வந்து நல்லா அழுத்தி தேய்ச்சி விட்டுட்டு, அதே மாதிரி அந்த பருக்கள் இருந்துச்சுன்னா அந்த பருக்கள் மேலே இந்த பாருங்கள் குட்டி குட்டியாக இப்படி வச்சு விட்ருங்க. கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி வந்து பொட்டு பொட்டாக வச்சு விட்டுருங்க. அது மேலே தேய்ச்சி விட்டுட்டு ஃபைனலாக வந்து அந்த பருக்கள் மேலே இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா நல்லா வந்து அந்த உள்ளே இறங்கினதுக்கப்புறம் வேரோடு உங்களுக்கு அந்த நீரெலாம் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பருக்கள் இருந்த இடமே தெரியாத மாதிரி போயிடும். இப்போ நம்ம வந்து நல்லா தேய்ச்சி விட்டாச்சு. ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை கழுவிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், நல்லா வந்து காஞ்சு ரப்பர் மாதிரி வந்து பிடிச்சிருச்சு. இப்போ இதை வந்து நம்ம கழுவிட்டு வரலாம். கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபுல்லாக அந்த விரல் நுனி வரைக்கும் நான் வந்து அப்ளை பண்ணி விட்டுருக்கேன் பாருங்கள். இப்போ நான் வந்து கழுவிட்டு வரேன். இந்த கை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த கைக்கும் இந்த கைக்கும் இப்போவே நல்ல வித்தியாசம். இது கருப்பாக இருக்குது, இங்கே பாருங்கள். இப்போ நான் கழுவிட்டு வரேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வந்து கழுவிட்டோம். நல்லா அந்த கை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பிசுபிசுப்பு தன்மை, அந்த வளவளப்பு அதெல்லாம் எதுவுமே இல்லை. அதே மாதிரி நல்லா வந்து சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இந்த கை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது எந்த அளவுக்கு வந்து கருப்பாக இருக்குது. இது இப்போ இதை போட்ட ஒரு 10 நிமிஷத்தில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். நான் கரெக்டாகவே தெரியும் உங்களுக்கு, போட்ட கையும் போடாத கையும் நல்ல டிஃப்ரெண்ட்டு. ஒரு டைமிங்லேயே இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு தெரியுது. நீங்கள் இதை தொடர்ந்து 1 வாரம் வந்து போட்டிங்கன்னா போதும், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க. கண்டிப்பாக இங்கே பாருங்கள், அதே கை பாருங்கள். அதனால் கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணுங்கள். நிறைய காலேஜ் பிள்ளைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பருக்கள் அதிகமாக இருக்கும். இந்த க்ரீமை நல்லா யூஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ரிவ்யூ எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். சும்மா இது லைட்டாக நீங்கள் தொட்டாலே போதும், ரொம்ப ஹார்டெல்லாம் இருக்காது. முகத்தோட அப்ளை பண்ணுறதே தெரியாது. நைட்டில் ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸும் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.